ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களை. இன்னும் சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த வடகிழக்கு பருவமழையை மறந்து முடியுமா? டிசம்பர் 1ஆம் தேதி நம்முடைய நினைவிலிருந்து நீங்காத ஒரு நிச்சயமாக ஒரு அச்சமளிக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் மிக இல்லை. அது போன்ற ஒரு நாளை இனி நம்ம சந்திக்கக்கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைப்பது உண்டு. ஆனால் சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நான் மட்டுமல்ல, முக்கியமாக அரசு இயந்திரம் தயாராக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி, இது சார்ந்த கேள்விகள் நீதிமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தயாராகத்தான் இருக்கிறதா நமது அரசு இயந்திரம்? பருவமழை மிரட்டல் தயாராக உள்ளதா தமிழகம்? இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு சேகு தமிழரசன் அவர்கள் இணைகிறார்கள், மற்றும் அறப்போர் இயக்கத்துடைய திரு ஜெயராமன் அவர்கள் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நேற்றெல்லாம் சிறப்பு கூட்டம் நடந்திருக்கிறது மற்றும் பல்வேறு நடவடிக்கைகளை கூட்டங்களை அரசு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. திருப்தி அளிக்கும் வகையில் செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை. ஏன்னா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வேலைகள் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆகஸ்ட் மாதம், ஜூலை ஆகஸ்ட் மாதத்துலேயே நம்ம சோஷியல் ஆடிட்லாம் பண்ணி ஒவ்வொரு பகுதியும் ஏன் வெள்ளத்துக்கு உள்ளாச்சு அப்படின்னு சொல்லி அதோடைய காரணிகளை சொல்லி என்னென்ன வேலைகள் அரசாங்கம் செய்யணும்னு சொல்லி பல அரசு இயந்திரங்களை போய் அங்கே நேராக போய் மீட் பண்ணி பார்த்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், கார்பரேஷன் எல்லாம் பண்ணி கூட ரொம்ப லேட்டாக தான். இன்ஃபேக்ட் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இன்னும் வேலைகள் செய்யலை. கார்பரேஷன் தான் ஓரளவுக்கு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் நம்ம அதே போன்ற ஒரு மழைக்கு தயாரா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தயார் நிலையில இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன், நமக்கு வரக்கூடிய தகவல் போன வருஷம் மாதிரியெல்லாம் மோசமாக இருக்காதுங்கிறது தான் ப்ரெடிக்ஷன். பட் அப்படி ஒரு சூழல் வருமானா அதே நிலை தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆர் வி ஸ்லைட்லி பெட்டர் இன் யுவர் வியூ? அதாவது நம்ம ஈவன் நார்மல் மான்சூன் எடுத்துக்கலாம். நார்மல் மான்சூனுக்கு இந்த வாட்டி பார்க்குறோம், பெங்களூராக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும், இது போன்ற சிட்டிஸ் எல்லாமே இன்னைக்கு எந்த நிலையில் ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை நம்ம பிரித்து பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதியாக 3-4 விஷயங்கள் இருக்குது. ஒன்று கார்பரேஷனுக்கு உட்பட்ட ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அப்படிங்கிறது. ஸோ கார்பரேஷன் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினில் வேலைகள் துரிதமாக கடந்த சில நாட்களாக செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இன்னொரு பகுதி கார்பரேஷன் போன வருஷத்தோட மோசமாக இருக்கக்கூடிய நிலை என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், பல இடங்களில் ரோடோட ஹைட்டை ஏற்றிட்டாங்க. ஸோ ரோடோட ஹைட்டை ஏற்றினதுனால பல வீடுகள் கீழே போகக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு புதுசாக. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேஜர் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ். இது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சொல்லக்கூடிய மழைநீர் வடிகால் மைனர் ட்ரைனேஜ் சிஸ்டம். மேஜர் ட்ரைனேஜ் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த வாட்டர் டேங்க்ஸ், நீர்வழிகள், நீர் நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் 3600 நீர்நிலைகள் இருக்குது. இந்த 3600 நீர்நிலைகள் எந்த அளவுக்கு தூர்வாரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மெயினாக பிடபிள்யூடியோட கண்ட்ரோலில் வருது. ஆனால் பிடபிள்யூடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு எந்த விதமான பட்ஜெட்டும் ஒதுக்கப்படவில்லை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா பிடபிள்யூடி சொல்கிறாங்க. விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. செம்பரம்பாக்கம் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு கருதப்பட்ட அந்த பகுதிகளில் துரிதமாக பணிகள் நடக்கிறத கண்கூட பார்க்க முடியுது. செம்பரம்பாக்கம், பூண்டி ப்ளஸ் அந்த அடையாருடைய அப்ஸ்ட்ரீம் சொல்லக்கூடிய அந்த ஆதனூர்லேருந்து ஆரம்பித்து மணப்பாக்கம் வரைக்கும் அடையார் ரிவரில் இந்த பகுதிக்கு மட்டும் ஒரு 15 கோடி தனியாக செம்பரம்பாக்கம் இந்த இதுக்கும் 20 கோடி காஞ்சிபுரம் கலெக்டரேட்டில் அடையார் ரிவருக்கும் வாங்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை தவிர பிடபிள்யூடிக்குன்னு சொல்லி எந்த விதமான பட்ஜெட் இது எதுக்காக நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் சொன்னால், போன வாட்டி மழை வந்தபோது 1,07,000 கியூசெக்ஸ் தண்ணீர் அடையார் ரிவரில் வந்தது. அது பார்த்தீங்கன்னா பாதி செம்பரம்பாக்கத்துலேருந்து வந்தது, மீதி பாதிக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் எல்லாத்துலேருந்து கலெக்ட் ஆன தண்ணி ஆதனூர் அது வழியாக வரக்கூடிய தண்ணீர் திருநீர்மலையில் ஜாயின் ஆகுது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், திரும்ப இந்த அப்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய டேங்க்ஸ், அதாவது அந்த நீர் நிலைகளை தூர்வாரக்கூடிய பணி ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் நிறைய தண்ணீர் கீழே வராது. ஆனால் அந்த தூர்வாரக்கூடிய பணிகள், நீர் நிலைகளை தூர்வாரக்கூடிய பணிகள் நடக்கலை. அந்த நீர் வழிகளில் தூர்வாரக்கூடிய பணிகள் மேலே நடந்திருக்கு. ஆனால் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்க இப்போ நம்ம பக்கிங்ஹாம் கெனால் ஆகட்டும் இல்லை மற்ற இடங்கள் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே தூர்வாரக்கூடிய பணிகள் நடக்கவே இல்லை. இந்த ஃப்ளட் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு இல்லைன்னு கருதுறார் திரு சேகு தமிழரசன். இதே போல ஒரு தன்னார்வ அமைப்பு அல்லது சமூக ஆர்வலர் உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்து அந்த உயர்நீதிமன்றத்திலேயே நம்முடைய தமிழக அரசு உயர்நீதிமன்றத்திலேயே என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொடுத்துருக்கிறோம், எப்படி நம்ம தயார் நிலையில் இருக்கோம்,
இப்போ மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு பேய் மழை வந்தாலும் கூட அதிலிருந்து முழு நிவாரணம் பெறுகிற அளவிற்கு, அதை தடுக்கிற அளவிற்கு, பெரும் பாதிப்பு ஏற்படாத அளவிற்கு அதை தடுத்துவதற்கு தமிழக அரசு எந்த அளவில் வேகமான பணிகளை மேற்கொண்டிருக்கிறது நம்ம மாநில அரசு நீதிமன்றத்திலேயே முழு விளக்கத்தை நீதிமன்றமே நிறைவடைந்திருக்கு. நீதிமன்றமே நிறைவடைந்திருக்கு. சோ மச் டிலே அமைக்கிறீங்க. அதுவும் இந்த ஒரு வடகிழக்கு பருவமழைக்கு சில நாட்களுக்கு முன்னாடி. இதற்கான தேவை இப்போ இல்ல, போன வருஷமே ஏற்பட்டாச்சு, அதற்கு முந்தையே ஏற்பட்டாச்சு. அதை நம்ம இப்படி இன்னொரு மழைக்கால நெருக்கத்துல தான் செய்வோம் அப்படின்னா. கடந்த ஆண்டு ஏற்பட்ட மழை என்பது யாருமே எதிர்பாராத ஒரு மழை. 2 நாள்ல 48 மணி நேரத்தில் பல ஆண்டு பெய்ய வேண்டிய மழை முழுமையாக பெய்து முடிந்தது. அது யாரும் எதிர்பார்க்க முடியல. விஞ்ஞானத்தில் கூட அதை சரியா கணிக்க முடியல. ஏன்னா நம்முடைய பகுதி நம்முடைய பகுதி கிரீன்விச்சுக்கு மையக்கோட்டுக்கு அருகில் உள்ள பகுதிகள் என்பதனால அதுல முழுமையா விஞ்ஞான துல்லியமா சொல்ல முடியாது. துல்லியமா கணிச்சாங்க. போன முறை ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே தெளிவா சொன்னாங்க இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. பல முறை அது பொய்த்திருக்கிறதுக்கான காரணத்தை என்ன சொன்னாங்கன்னா அதான் சொன்னாங்க. போன வருஷம் மாதிரி மழை வரக்கூடாதுன்னா ஆமா வரக்கூடாது, அதான் நோக்கம். பொதுவா ஒரு பழமொழி சொல்ற மாதிரி while you hope for the best prepare for the worst. மோசமானதுக்கு தயாராகணும், நல்லது நடக்கட்டும். அததான் இந்த முறை நம்முடைய தமிழக அரசு அதற்காக 43 குழுக்களை உட்குழுக்களாக கூட நியமனம் பண்ணிருக்கு. மாநில அளவில் பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு செயலாளர்கள், முதன்மை செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர், நகராட்சி உள்ளாட்சி செயலாளர், இவர்களெல்லாம் முழுமையாக பல ஆட்சித்தலைவர்கள், IAS உயர் அலுவலர்கள், அமைச்சர் பெருமக்கள் இதற்காக ஆய்வு கூட்டங்கள், பல கோடி நிதி ஒதுக்கீடு, ஏன் படகுகள் கூட வேகமா போய் முட்டு பணியில் வருகிற அப்படிப்பட்ட அதிநவீன படகுகள் கூட தயார் நிலையில் இருக்கு. ரொம்ப சுருக்கமான குறுக்கீடு. ஆமா, தமிழ்நாடு பட்ஜெட்ல ஜூலை மாசம் பட்ஜெட் தாக்கல் செஞ்ச போது நாங்க ஃப்ளட் ப்ரிப்பேர்ட்னஸ்க்கான டாக்குமெண்ட் கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம் சொன்னோம். இன்னி வரைக்கும் அதுக்கான டாக்குமெண்ட் அவங்க ரிலீஸே பண்ணல தமிழ்நாடு அரசாங்கம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த பட்ஜெட் சொல்றாங்கல்ல, அந்த பட்ஜெட் எவ்வளவுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அது ஏன்னா இது இன்னி வரைக்கும் வெளிப்படையா நாங்க சோஷியல் ஆடிட் ரிப்போர்ட்ல கேட்டிருக்கிறது அதுதான். எந்தெந்த தூர்வாரும் பணிகளுக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன. முந்தானேத்து முகலிவாக்கம்ல போய் கேட்கும்போது அங்க என்ன சொல்றாங்கன்னா ஜேசிபியை வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. ஏங்க இப்படி நோண்டிட்டு இருக்கீங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்கன்னா எங்களுக்கு பணம் எதுவும் இல்ல, எங்களை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா MP ஃபண்ட்ல இருந்து ஏதாவது ஃபண்ட்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்றோம், நீங்க இவ்வளவு பிரஷர் போடுறதுனால நீங்க வெறும் போய் ஜேசிபி வச்சு நோண்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க, என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டர் சொல்றாரு. இது PWDல இருக்கக்கூடிய நிலை. அதனால தான் திரும்ப கேட்கிறோம், பட்ஜெட் ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு, இதை வெளிப்படையா முதல்ல சொல்ல முடியும். நான் திரு சேகு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, சென்ற மழைக்கு பிறகு, கடந்த ஆண்டுக்கு பிறகு அதிகமாக விவாதத்துக்குள்ளானது, அதிகமாக நம்ம பிரச்சனை உணர்ந்தது இந்த என்க்ரோச்மெண்ட், ஆக்கிரமிப்புகள் பற்றிய கேள்வி எழுந்தது. அப்போ அந்த சமயத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர், சென்னையில் இருக்கக்கூடிய IAS ஆஃபீஸர்லாம் போய் அதிரடியாக போய் சில ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றினாங்க. அதோட சரி, அதுக்கப்புறம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது என்பதில் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. ஏதோ எடுப்பில் அவசர கதியில் அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் எடுத்துட முடியாது. அதுவும் மக்கள் தொடர்பான, மக்களுடைய நலம் தொடர்பான ஒரு நடவடிக்கை தான். ஆக்கிரமிப்பில் கூட நீங்கள் சில நேரங்களில் மக்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது. அதாவது சிலர் அந்த ஆக்கிரமிப்பு வர்த்தக ரீதியான மாற்று ஏற்பாடுகள் இல்லாம ஒரு அவசர கதியில் ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றிட முடியாது. அதுக்காக அதையும் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் மோசமான சூழ்நிலைக்கும் இன்னைக்கும் இடையில ஒரு வருஷம். ஆயினும் கூட இந்த கேள்வியை நான் இந்த பிப்ரவரி மாசம் கேட்டிருந்தா அது எப்படிங்க உடனே செய்ய முடியும் நீங்க கேட்கலாம். ஒரு வருஷம் கழிச்சு இதே பதில் சொல்ல. அதுதான் இது நிலம் தொடர்பான இது. இதையும் உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் பலமுறை பரிந்துரை செஞ்சிருக்கு. மாற்று ஏற்பாடு இல்லாம நீங்க எடுத்த கதியில் அவர்களை வெளியேற்ற முடியாது, செய்ய வேண்டியது. அதனால அந்த மாற்று ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நிலைமை நீங்க அதுக்காக மழை காத்துட்டு இருக்காது, அது வேற. அதுக்காக மழை காத்துட்டு இருக்க போறதில்ல. ஆனால் ஒரு கடந்த முறை இந்த பேரிடர் ஏற்பட்ட போது, பெருமள்ளம் ஏற்பட்ட போது சட்டமன்றமே 5 ஆண்டு கால பதவியை முடிக்கிற அந்த தருணம் அது. ஆக முழுமையாக நிதிகள் எல்லாம் பல வகையில் செலவழிக்கப்பட்ட அந்த தருணம் அது. ஆனாலும் கூட அந்த நெருக்கடியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிக மிக
அதாவது மத்திய அரசு உள்ளிட்ட பல சமூக ஆர்வலர்களும் பாராட்டுகிற வகையில் அதை சமாளித்ததை அனைவரும் அறிவோம். ஆக அதை தொடர்ந்து தேர்தல், சட்டமன்றம், நிதி ஒதுக்கீடு. இப்போ இந்த நிலையிலும் உள்ளாட்சி அமைப்புகளில் மட்டும் ஒன்றொன்றுக்கும், அதாவது நீர்த்தேக்கங்களை அகற்றுவதற்கு என்ன, கால்வாய்களை தூர்வாருவதற்கு என்ன, பேரிடர் ஏற்படுகிற போது துயர் துடைப்பு பணிகளுக்காக அந்த பணிகள் ஆக தனித்தனியாக ஒரு 28 கோடி, 24 கோடி, 18 கோடி என வெளிப்படையாக நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காங்களே. உள்ளாட்சித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காங்களே. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆய்வு கூட்டம் நடத்திருக்காங்களே. அந்த ஆய்வு கூட்டம் ஒதுக்கப்பட்டது தவிர எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, எந்தெந்த தூர்வாரு பணிகளுக்கு என்னென்ன நிதி ஒதுக்கப்பட்டதுங்கிறது சொல்லவே இல்லை. நீங்க காட்டுங்க, நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க, எங்க வேணாலும் தேடுங்க, உங்களுக்கு அந்த நிதி எவ்வளவு அப்படிங்கிறது நிதி ஒரு நம்பர் காட்டுங்க பார்க்கலாம், ஒரு நிதி காட்டுங்க பார்க்கலாம். நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க. 27 கோடி ஒரு அமௌண்டா சார்? 27 கோடி ஒரு அமௌண்ட். யோசிச்சு பாருங்க, தூர்வாரு பணிகளுக்கு 27 கோடிங்க ஒரு அமௌண்ட். நமக்கு வந்து நூற்றுக்கணக்கான கோடி வேற. சென்னைக்கு உட்பட்டுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இஸ் தட் சென்னைக்குட்பட்டதை நீங்க சொல்றீங்க 27 கோடிங்கிறது? சென்னை மாநகரத்துக்கு உட்பட்டது இந்த ஆய்வு கூட்டம். ஆக பரவலா எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் ஆய்வு கூட்டம் நடத்தி அவர்களும் வந்து அரசாங்கத்திட்ட கோரி இருக்கிறார்கள். இப்பதான் வந்து நம்முடைய நிதிநிலை அறிக்கையை விவாதம் செய்யப்பட்டு நிறைவேறி எல்லா துறைகளுக்கும் பணம் கோடிகள் தேவைப்படுற இடத்துல 10 கோடி 20 கோடி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக்கிரமிப்பு அப்படின்னு வரும்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? நூற்றுக்கணக்கான கோடி, 1000 கோடி கூட தேவைப்படும். அதாவது திட்டங்கள் தேவைப்படும். கன்ஸ்ட்ரெயின்ஸும் சேர்ந்தே இருக்கு இல்லையா? இல்ல, கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கலாம், ஆனா இதுதானே முக்கியம். இது செய்யலன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி இழப்பு தானே ஏற்பட்டது. போன வாட்டி லட்சக்கணக்கான கோடிகள் சொல்லலாம், அவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டது. இது செய்யலன்னா எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிகள் இழப்பு ஏற்படுங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஆக்கிரமிப்பு பத்தி பேசும்போது முக்கியமா நம்ம ஒண்ணு பார்க்கணும். திரும்ப திரும்ப நம்ம ஆக்கிரமிப்புனா ஸ்லம்முடைய ஆக்கிரமிப்பு பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஆய்வுல ரொம்ப தெளிவா பார்த்தது என்னன்னா, கிட்டத்தட்ட 70% மேல ஆக்கிரமிப்பு பண்ணது மிடில் கிளாஸும் ரிச்சர் கிளாஸும் அரசாங்கமும் தான் பல இடங்கள்ல. அந்த ஆக்கிரமிப்பு ஏன் ஒண்ணு கூட எடுக்கல? கீழ்கட்டளையில நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன ஆக்கிரமிப்பு இருக்குன்னு ஆய்வுல சொல்லி வேற கேட்டிருக்கோம். கீழ்கட்டளையில் அவ்வளவு பிரஷர் போட்டு ஒரு பில்டிங் இடிச்சாங்க. இடிச்ச உடனே அங்க லோக்கல் கவுன்சிலர் பிரஷர் போட்ட உடனே நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆக்கிரமிப்புகள், அந்த பில்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள கெனால்குள்ள வந்து கட்டியிருக்காங்க. 40 அடி இருக்கக்கூடிய கெனால் 4 அடியா இருக்கு இன்னைக்கு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸும் தான் இருக்காங்களே தவிர அரசாங்கம் தான் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. வில்லிவாக்கம் ஏரி யோசிச்சு பாருங்க, சிக்கோ நகர் எப்படி பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டது. அதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சென்னை மெட்ரோ ரயில்ல இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வில்லிவாக்கம் ஏரியில கொட்டப்பட்டிருக்கு. அந்த இன்லெட்டே அடைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து இந்த இன்லெட்டே அடைக்கப்பட்டு அந்த சிக்கோ நகர் வந்து போன வாட்டி 10 நாளுக்கு பாதிப்பு ஏற்படுது. இன்னைக்கு என்ன நிலை? இன்னைக்கு அது மட்டும் இல்லாம 24 மணி நேரம் அந்த ஆக்கிரமிப்பு இருக்கு. அதை தவிர 24 மணி நேரமும் ட்ரீட் பண்ணப்படாத சீவேஜை வந்து உள்ள கொட்டிட்டு இருக்காங்க. குப்பைகள்ல என்ன போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ், நம்மள கட்டுமான கழிவுகள் எல்லாமே வந்து நீர்வழிகள் எல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு இருக்காங்க. அதுல என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? என்க்ரோச்மெண்ட்ஸ்ல ஏற்படல, கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ்ல ஏற்படல, கார்பேஜ்ல ஏற்படல. இது எதுலயுமே வந்து எந்த விதமான மாற்றங்களும் இன்னைக்கு ஏற்படாத எழுப்பக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. கடந்த மழைங்கிறது ஒரு பெரிய பாடத்தை அதுல இந்த அளவுக்கு ஒரு டிராமாட்டிக்கா நாங்க மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். நீங்க ஏதாவது பட்டியலிடுங்க. அதாவது இப்போ இவர் குறிப்பிட்ட அவ்வளோ ஆதங்கம், அந்த ஆதங்கத்தில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. அரசாங்கம் கூட இனி ஒரு அப்படிப்பட்ட இடர்பாடு வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு துயரம் திருப்பி மீளக்கூடாது என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கு. அதனால நீங்க உறுதியாக நம்பலாம். அப்படிப்பட்ட கடந்த ஆண்டை போன்ற ஒரு நிலை, எதிர்பாராத நிலை இந்த ஆண்டு அமையப்போவதே இல்லை. அதற்கு எல்லா விதமான ஆயத்த நடவடிக்கைகளையும் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அந்த அறிவுரையின் பேரில் அரசாங்கம் விரைந்த நடவடிக்கைகளை, இப்போ நீங்க சொல்றீங்களா ஆக்கிரமிப்புன்னு, அந்த ஆக்கிரமிப்பிலே எத்தனை தடைகளை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு. அந்த தடைகளை மறுக்க முடியுமா? நீதிமன்றம் தாங்க இதுல ப்ரோஆக்டிவா ஏதோ ஒரு அமைப்பு இருக்குமா? அது நீதிமன்றம் இப்ப ஆக்கிரமிப்புகளை இது பண்ணுங்க, முறைப்படுத்தாதீங்க. அதனால இப்படிப்பட்ட தடைகளையும் மீறி அரசு ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டிய நிலைமை
அரசாங்கத்துக்கு இருக்கு. நம்ம என்ன பார்க்கணும், ஆக்கிரமிப்புல அகற்றத்துக்கு தடையா இருக்கக்கூடியது ஆளுங்கட்சியோட கவுன்சிலரும் எதிர்க்கட்சிகளுடைய கவுன்சிலரும். அங்க இருக்கக்கூடிய லோக்கலா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு மிகப்பெரிய தடையா இருக்காங்க. ஹைகோர்ட் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு, வாட்டர் பாடி மேல கன்ஸ்ட்ரக்ஷன் அலோவ் பண்ணாதீங்க. வாட்டர் பாடி மேல கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா உடனே ஒரு மாசத்துக்குள்ள கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் ரொம்ப தெளிவா ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனா வந்து இன்னைக்கு எதுவுமே நடக்கல. அதான் நான் கேட்க முடியும். அதிரடி நடவடிக்கை, நாங்க இவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் சென்னையில, இதர நகரங்கள்ல நீர்நிலைகள் அப்படின்னு எதை பட்டியலிடுறீங்க? நீங்க வந்து ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த டோக்கன் தொகைகளையோ இல்லாட்டி இது நீங்க பெருந்தொகைன்னு காட்டக்கூடிய தொகைகளை காட்டலாம். பட் கண்கூடா தெரியக்கூடிய மாற்றங்கள் என்ன? போன டிசம்பர் 1 முடிஞ்சாச்சு, இன்னொரு டிசம்பர் 1 வந்துட்டு இருக்கு. இடையில என்ன நடந்திருக்கு? அதுதான் இப்ப மிக தெளிவா ஆய்வு கூட்டத்துக்கு பிறகு அமைச்சர் பெருமக்கள் செய்தியாளர்கள் கூட்டத்திலேயே இத்தனை நீர்நிலை தேக்கங்களை வந்து அந்த தேக்கம் அடையாமல், வெள்ளம் வந்த போது மழையினுடைய அதிகபட்சத்தினால் தேக்கம் ஏற்படுகிற போது அங்கே தேங்காத நிலையில் அவைகளை எல்லாம் அகற்றுவதற்கு எத்தனை நீர்நிலைகள் என்று தோராயமாக கணக்கிட்டு அவைகளை எல்லாம் அகற்றுவதற்கு நடவடிக்கைகளை புள்ளிவிவரங்கள் இருக்காங்களே. புள்ளிவிவரம் எப்பவுமே இருக்கு, அதுல என்ன மாற்றம் ஒன்று? இப்போ வந்து மழை வர்றதுக்கு உரிய எச்சரிக்கையோட இந்த பணிகள் இருக்கலாம். ஏன் இப்பவே நீங்க மேற்கொள்ளணும்னு கேட்டா இப்படி இப்ப மேற்கொள்ளணும்? எப்ப மேற்கொள்ளணும்? தடுப்பு பணிகளை செய்வதில் இன்றைக்கு அரசு மிக உறுதியா வேகமா செயலாற்றி வருகிறது தான் இந்த குழுக்களுடைய இறுதியான கருத்து திரு ஜெயராமன். நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, அரசாங்கம் முதல்ல வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறது மிக அவசியம். எந்தெந்த ஏரிகளை தூர்வாடுறாங்க, எந்தெந்த இடத்த தூர்வாடுறாங்க, எந்தெந்த என்க்ரோச்மெண்ட் கிளியர் பண்ணாங்க, எந்தெந்த எவ்வளவு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை பண்ணாங்க, எல்லாமே அவங்க வெளிப்படையா முதல்ல வெப்சைட்ல போட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் மக்கள் இவ்வளவு பேர் இருக்கும், நாங்க ஆய்வு நடத்தலாம், நாங்க ஆய்வு நடத்தி அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும். இன்னைக்கு எது கேட்டாலும் கிரவுண்ட் லெவல்ல போய் அந்த ஏஐ கேட்கும்போது ஃபண்ட் இல்ல அப்படின்றாரு, மேல கேட்டா நாங்க எல்லாத்துக்கும் ஃபண்ட் ஒதுக்கிட்டோம். அப்போ வந்து இடையில என்ன நடக்குது, இதுதான் மிகப்பெரிய கேள்வி. அப்போ வந்து அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாம இதை வந்து செய்ய முடியாது. முக்கியமா அரசாங்கம் நீர்நிலைக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து அந்த அதை வந்து செய்யாம இருக்க முடியாது. நீர்நிலைகள்ல எந்த விதமான பட்டாவும் கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஜீவோ சட்டங்கள் தேவை, இன்றைய தேவை, அதற்கான அவசியம் இருக்கிறது. இவருக்கு என்னுடைய பதில் என்னன்னா, அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட அதிகாரம் படைத்தவர்கள் சொன்னால் நாங்கள் அதை கருத்தில் கொள்ள மாட்டோம். அங்க ஜேஇ என்ன சொன்னார், அந்த கவுன்சிலர் என்ன சொன்னார், அது உங்களுடைய ஆதங்கம். ஆனால் எது அத்தாரிட்டியோ அந்த அத்தாரிட்டி சொல்வதை நீங்க ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா, நம்பணுமா இல்லையா? ஓகே, அந்த அத்தாரிட்டி சொல்வதே சரியா இருக்கட்டும், அதுவே கல யதார்த்தமா இருந்தா ரொம்ப சிறப்பு தான். இன்னும் ஒரு வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டு ரொம்ப மோசமான அனுபவத்தை சென்னைக்கும் வட தமிழ்நாட்டுக்கும் கொடுத்தது. அது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது. ஆனால் ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் கூட அது போன்ற ஒரு சூழ்நிலையை தயாரிக்கிறதுக்கு அரசு அதை எதிர்கொள்றதுக்கு அரசு எந்திரம் நாம் எதோரும் தயாராக இருக்க வேண்டும், அது உறுதி செய்யப்பட வேண்டும். இப்போ ஒரு லேப்சஸ் இருந்தாலும் கூட விரைந்து அது அடைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் இருக்கிறதாக இருக்குது. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் இதுவரைக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நேர்களே, வணக்கம்.